ஸோ இப்போ ஜென்ரல் சர்ஜரியில் ரோபோட் யூஸ் பண்ணி என்னெல்லாம் சர்ஜரிஸ் பண்ணலாம்? ஸோ நம்ம கால்பிளாடர் சர்ஜரிஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியாஸ், இங்குவனல் ஹெர்னியாவாக இருக்கலாம், இல்லை முன்னாடி ஆப்ரேட் பண்ணி அந்த தழும்புலேருந்து வரக்கூடிய ஒரு ஹெர்னியா, இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து ஹயட்டஸ் ஹெர்னியா, நான் சாப்பிட்டா ரொம்ப எரிச்சல் வரும், அதை புரை ஏறும், அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃபண்டோப்ளைகேஷன் சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி, அது ஹயட்டஸ் ஹெர்னியானால் பண்ணுறது. ஸோ இந்த சர்ஜரிஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வயத்துக்குள்ளே இருக்கிற ஆல் டைப் ஆஃப் கேன்சர், அது ஸ்டமக்காக இருக்கலாம், இல்லை கோலானாக இருக்கலாம், சிறுகுடல், பெருகுடல், எந்த டைப் ஆஃப் கேன்சர்ஸும் ரோபோட்னால் ரொம்ப துல்லியமாக 3-4 சிறு ஹோட்டைகள் மூலிமா, ஸ்மால் ஹோல்ஸ், மினிமல் ஆக்சஸ் மூலிமா நம்ம துல்லியத்தோடு பண்ணிட முடியும். ஸோ என்ன அட்வான்டேஜ் ஒரு லாப்ரோஸ்கோபி சர்ஜரிக்கும் ரோபோட்டிக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன் அண்ட் 3D பர்செப்ஷன். ஸோ 3Dயில் விஷன் தெரியறதால நம்ம ரொம்ப துல்லியமாக சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் கூட நமக்கு நல்லா அழகாக தெரியும். ஸோ நம்ம டிசெக்ஷன் மோர் கான்ஃபிடென்ட்டாக, பர்ஃபெக்டாக, ஆக்குரேட்டாக பண்ண முடியும். ஸோ நமக்கு ப்ரிசிஷன் சர்ஜரி நம்பர் 1, 2 வந்து பெயின் வில் பி லெஸ், 3 நம்ம இந்த ப்ரிசிஷன் சர்ஜரி பண்ணுறதால ப்ளீடிங் வில் பி லெஸ், நம்பர் 4 patient can recover and bounce back to the normal routine very quickly. So these are the advantages of robot.